ஏன்னா தூக்குத்தொரை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். தூக்குத்தொரை அப்படின்றது நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரோட டைலாக். அது தூக்குத்தொரைனா அடாவடி, தூக்குத்தொரைனா அலப்பற, தூக்குத்தொரைனா தடாலடி. ஸோ இப்படி வந்து அஜித் சாரோட படத்தோட வசனம் அது. ஸோ அந்த அல்டிமேட் ஸ்டார் அவரோட வசனத்தை வந்து இந்த படத்துக்கு வச்சிருக்கிறது வந்து கண்டிப்பாக அஜித் சாரோட ரசிகர்களும் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். அப்படித்தானே குரேஷி? ஏன்னா அவர் தம்பிக்கு தெரியும். ஏன்னா அவரு சமீபத்துல எல்லாம் பார்த்தேன். குரேஷி, எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம தூக்குத்தொரை படம் வந்து மாயாஜால ரிலீஸ் ஆகுமா? தெரியலையா? ஸோ அந்த மாதிரி குரேஷி, நான் சும்மா இதுக்குதா சொன்னேன். அதே மாதிரி சார், நான் அவராச்சும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மன்னிப்பு கேட்பாரு. நான் பேசும்போதே மன்னிப்பு கேட்டுறேன். அஜித் சார், இந்த தூக்குத்தொரைக்கும் எனக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. அந்த தலைக்கும் இந்த தூக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சரிங்களா? அதனால மன்னிப்பு கேட்டு அப்புறம் நான் அழுது வீடியோ போட்டு அது வேணாம் சார். இந்த தூக்குத்தொரைக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். சரிங்களா? பல ராசியான சம்பவங்கள்லாம் எனக்கும் அண்ணனுக்கும் நிகழ்ந்திருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு திரைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுப்பா, அதுக்கு நான் இருந்தேன்னா என்னால ஏதாவது ஒரு இது நடக்குதா, அதுக்காக ஒரு 4 விஷயங்கள் பேசுறாங்களா, கண்டிப்பா நான் வர்றேன் அப்படின்னு சினிமாவுக்காக அவற்றிலிருந்து இன்று வரை தன்னுடைய முழுவதையும் கொடுக்கக்கூடிய எங்களுடைய அன்பு அண்ணன் கூல் சுரேஷ் அவர்களை உங்களுடைய படத்தை கைத்தறதுக்கு மத்தியில் அன்புடன் நினைக்கிறேன். வாங்க. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகை தந்துள்ள ரசிகர்கள், நான் பேச போகிறத வீடியோவாக எடுத்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் போட போகிற ரசிகர்களுக்கு வணக்கம். நான் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டீங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த நம்ம தூக்குத்தொரை அந்த படம் டீமுக்கு தான் போய் சேரும். தூக்குத்தொரை படத்தோட தயாரிப்பாளர்கள் அன்பு சார், இறைவனடி சேர்ந்துட்டாரு, அரவிந்த் சார், அப்புறம் கோ ப்ரொடியூசர் வினோத் சார். இவங்க ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கொஞ்சம் முன்னாடி வெளியில் கூட சொன்னார் அரவிந்த் சார், இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்து கூல் சுரேஷை வச்சு ஹீரோ வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் சார் அப்படின்னு. அவருக்கு ஒரு கைத்தட்டல் சார். நீங்க வந்து அரவிந்த் சார், நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க வெளியில இருக்கும்போது, இருந்தாலும் உங்க பெர்மிஷன் இல்லாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அரவிந்த் சாரோட தயாரிப்புல அடுத்த படத்துல ஹீரோவா நடிக்கிறான். தூக்குத்தொரை படத்தின் தயாரிப்பாளரோட அடுத்த படத்துல நடிக்கிறான். அர்த்தமா இந்த ராஜா? தூக்குத்தொரைனால எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சு. சில குழந்தைகளுக்கு வந்து தூக்குத்தொரை அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? அது எப்படின்னு ரொம்ப ஈஸி. தூக்கு ரொம்ப ஈஸி. தூக்கு தூக்கு. இப்போ குழந்தைகள்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்களே 3வது 4வது படிக்கிற பசங்களே பாத்தீங்கன்னாக்க அவங்களே ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த படம் வந்து ஈஸியா மனசுல போய் சேர்ந்துடும். தூக்கு தூக்கு ரொம்ப ஈஸி. மறைக்கிறா கேமரா? ஆமாவா? இந்த தூக்குதரா. நன்றி நன்றி ரதி சார், மிக்க நன்றி எடுத்து கொடுத்தது. இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறதே இப்பதான் தெரியும் அப்படின்னாங்க. ஸோ இந்த தூக்குதரை ரொம்ப எல்லாருமே டெய்லியும் பயன்படுத்துகிற பொருள். நம்ம பால் வாங்க எடுத்துகிட்டு போவோம், வேற கோயிலில் அன்னதானம் போட்ட போது எடுத்துகிட்டு போவோம். ஸோ அப்படி வந்து இந்த தூக்குத்தொரை வந்து நம்ம மனசில் வந்து ரொம்ப இன்றியமையாமல் இருக்கும். சப்போஸ் அந்த தூக்கு நம்ம திறக்க முடியலன்னா கூட ஒரு துணியை வச்சு திறப்போம். ஸோ அந்த அளவுக்கு இந்த தூக்குத்தொரை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேரணும். சரிங்களா? இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேர்ந்து ப்ரொடியூசர், அதாவது என்னுடைய படத்தின் அடுத்த தயாரிப்பாளர் அரவிந்த் சார், அவர் வந்து நல்ல பெரிய
ஆமா அடுத்த தடவை நல்ல பெரிய அண்டாவா எடுத்துட்டு வரேன். அநேகமா அடுத்த படத்துக்கு அண்டான்னு பேர் வச்சாலும் பாருன்னு நினைக்கிறேன். எனவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக்சுவலா இப்ப நான் சொன்னது வந்து ஒரு ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன். ஏன்னா தூக்குத்தோரை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். தூக்குத்தோரை அப்படின்றது நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரோட டைலாக். அது தூக்குத்தோரனா அடாவடி, தூக்குத்தோரனா அலப்பற, தூக்குத்தோரனா தடாலடி. ஸோ இப்படி வந்து அஜித் சாரோட படத்தோட வசனம் அது. ஸோ அந்த அல்டிமேட் ஸ்டார் அவரோட வசனத்தை வந்து இந்த படத்துக்கு வச்சிருக்கிறது வந்து கண்டிப்பாக அஜித் சாரோட ரசிகர்களும் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். அப்படித்தானே குரேஷி? ஏன்னா அவர் தம்பிக்கு தெரியும். ஏன்னா அவரு சமீபத்துல எல்லாம் பார்த்தேன். குரேஷி எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம தூக்குத்தோர படம் வந்து மாயாஜால ரிலீஸ் ஆகுமா? தெரியலையா? ஸோ அந்த மாதிரி குரேஷி நான் சும்மா இருக்கிறப்ப சொன்னேன். அதே மாதிரி சார் நான் அவராச்சும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மன்னிப்பு கேட்பாரு. நான் பேசும்போதே மன்னிப்பு கேட்டுறேன். அஜித் சார் இந்த தூக்குதுறைக்கும் எனக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. அந்த தலைக்கும் இந்த தூக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சரிங்களா? அதனால மன்னிப்பு கேட்டு அப்புறம் நான் அழுது வீடியோ போட்டு அது வேணாம் சார். இந்த தூக்குதுறைக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். சரிங்களா? அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து நல்லா ஜாலியா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யோகி பாபு இருக்காரு, பால சரவணன் இருக்காரு, தம்பி கதாநாயகனாக கிளம்புறங்க காத்திருக்கும் அநேகமா எனக்கு டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மகேஷ் அவர்களுக்கும் சென்றாயன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து இப்ப சமீபத்துல நல்ல நல்ல படங்களா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க ஹரிவுத்ரா ப்ரொடக்ஷனுக்கு வாழ்த்துக்கள். சமீபத்துல வந்த படங்கள்லாம் பார்த்தேன். ஏன்னா நீங்க வந்து ஏதோ படம் வருது அப்படின்னு சொல்லி நீங்க ரிலீஸ் பண்ணாம உங்களுடைய கம்பெனி பேரு அந்த ஹரிவுத்ரா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு தரமான படங்களை தான் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு கணிப்போடு தான் நீங்க படங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்றீங்க. அந்த வகையில் இந்த தூக்குதொலையும் வந்து ஒரு சகாப்தம் படைக்கும் நினைக்கிறேன். ஹரிவுத்ரா சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சாங்கு பார்த்தேன். சாங்கு பாக்குறப்போ அநேகமா ஸ்ரீதர் மாஸ்டர் தான் நினைக்கிறேன். மாஸ்டர் நீங்க தானே அந்த சிக்னேச்சர் வந்து நினைச்சேன். சாவிய போட்டு தொடர்ந்து அப்படின்ற எனக்கு அப்பவே தெரியும். அநேகமா மாஸ்டர் வந்திருக்காரு, அவங்க கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு அந்த சிக்னேச்சரோட இருந்துச்சு அப்படின்னு. காரணம் என்னன்னாக்கா நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட சாங் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு சிக்னேச்சர் இருக்கு. நாக்கு முக்க அப்படின்னு. அந்த படத்தோட ஹீரோ அவரே வந்து நிறைய பேட்டிகள்ல சொல்லியிருந்தாரு, நான் ஆர்வனா அப்படின்னு நினைச்சிட்டு என்ன வந்து இன்ன வரைக்கும் நல்லா பெஸ்ட் டான்சர் ஆக்கிய ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பல மேடைகள்ல பல வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ மாஸ்டர் நீங்க பல ஹீரோக்களை ஆட வச்சிட்டு இருக்கீங்க. அஜித் சார் விஜய் சார்லாம் ஆட வச்சவங்க நீங்க நம்ம சென்றாயன் மகேஷ் பாலசரவணன் இவங்களெல்லாம் ஆட வச்சதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களை பத்தி சொல்றதை விட ஒரு மூமெண்ட் ஒன்று போடுங்களேன் பார்ப்போம். நீங்க தான் கத்துக்கணும். சார் மாஸ்டர் பேசுறாங்க மட்டும் கொஞ்சம் இதுக்கா பண்ணி தூக்கு கொண்டு இல்ல என்னன்னா நமக்கு டான்ஸ்னா கொஞ்சம் ஆமா ஓ சம்போ அந்த மாதிரி தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு போறோம், தெரியாத எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது நினைக்கிறதா அது. ஆமா 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 அப்புறம் ஆமா கண்டிப்பா போறோம். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் டென்னிஸ் அவர் பேரு, அவரோட பேரு டென்னிஸோட இருக்கிறாரு. 11s 12s 30s 40sன்னு இப்படி வளர்ந்துகிட்டே இருக்கணும் சார். நீங்க கெசட்ல பேரை மாத்துங்க சரிங்களா? ஒரு படம் எடுக்கும் போதும் அடுத்த படம் எடுப்பீங்க. அப்போ வந்து 11sன்னு வைங்க, அடுத்த படம் எடுங்க 12sன்னு வைங்க சரிங்களா? இப்படி நீங்க இன்னும் பல படங்கள் பண்ணிட்டே வரணும். தம்பி மாஸ்டர் மகேந்திரன் வந்திருக்காரு. வாழ்த்துக்கள் மகேந்திரன். இப்ப பார்த்தேன் அந்த படம் பேர் அது வேற படம் இது வேற படம் இல்ல. பார்த்தேன் நல்லா பண்ணிருந்தீங்க, சூப்பர். அதுல உங்களை பார்த்து நிறைய இங்கிலீஷ் வார்த்தைலாம் அதில் கத்துக்க வேண்டியது.
அது நான் தனியா டியூஷன் எடுத்து கத்துக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல பேசக்கூடாது. காரணம் இது ஒரு பிக் பாஸ் மாதிரி. இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் பண்ணாங்க, அந்த பிக் பாஸ்லயாச்சும் உடனே எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல, குமுறு குமுறு குமுறி, புரியுதுங்களா? அந்த அந்த இதுவே முடிஞ்சு போயிடும். அப்ப கூட மறுபடியும் தோண்டி செத்தவனை மறுபடியும் எடுத்து மறுபடியும் வைப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா இது வந்து அந்த பிக் பாஸோட இது வந்து பெரிய அவ்வளவு பெரிய பிக் பாஸ் இது. சோ அதனால இந்த இடத்துல வந்து எப்பவுமே இடம் பொருள் ஏவல் தேவை. தம்பி குரோஷி வந்து இங்க காம்பேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். மாலை சால்வெல்லாம் எதுவும் ஆமா ஆமா. ஆனா நானே ஒரு ஒரு பரபரப்போட தான் வந்திருந்தேன். எனவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் அதான் நான் அடுத்த என்னோட பட பூஜையில வந்து பேசுறேன். சரிங்களா? எங்கப்பா மூடிதான் இருக்கு. ஆமா சாரி ஏத்துட்டீங்களா? தூக்கு தொர தூக்கு தொர. சரிங்களா? வருகின்ற 25ஆம் தேதி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாரும் படத்தை பார்த்து சந்தோஷப்படுவீங்க, அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. மியூசிக் பார்த்தா அருமையா இருந்துச்சு. எடிட்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தூக்கு தொர. இப்ப இந்த வீடியோ போட்டு என்னென்ன போட போறீங்களோ டைட்டில் தெரியல போ. நான் 4 மாசமா தலைமுறைவா இருந்தேன். எனவே நன்றி நன்றி சார், நன்றி சார். வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். அந்த அந்த ஒரு மூவ்மெண்ட் மாஸ்டர். இல்ல சீரியஸா மாஸ்டர். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து வேலை வெட்டிக்கு போறத விட ரீல்ஸ் போட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க. அந்த சிக்னேச்சர் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இல்ல மாஸ்டர், நீங்க பல பேர் சம்பாதிக்க வைக்கிறீங்க. கமான் பிகன் ப்ளீஸ். அது எப்படி மாஸ்டர் அங்கிட்டே சொல்லுங்களா பண்றேன். எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க.